तुम बोल रही जाते हो சிக்கந்தர் மலைக்கு திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு திமுக காரங்க சொன்ன மாமியா. எங்கேயாவது நம்ம இது வரைக்கும் அந்த ஊரை சிக்கந்தர் மலைன்னு நம்ம சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? அப்படி ஒரு பேர் இருக்குன்னா அந்த ஊருக்கு இவங்க சொன்ன பிறகுதான் நமக்கே தெரியும். ரம்ஜான் அன்னைக்கு என் மாமியார் வீட்டிலேருந்து எங்களுக்கு பிரியாணி வந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து பலகாரம் போகும். ரெண்டு பேரும் ஒன்றா மண்ணா மாப்பிள்ளை மச்சான் பேசிகிட்டு இருக்கோம். மத வெறியை ஒரு உள்துறை அமைச்சர் மதுரையில் பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மதவெறியை ஒரு உள்துறை அமைச்சரே இன்னைக்கு கொண்டு வந்து பேசுகிறார். முன்னால் ரோஸ் கலரில் அடிச்சிருக்கிற பெயிண்ட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸை போட்டு ஸ்டாலின் ஏமாற்றுகிறார். இன்னைக்கு ஒவ்வொரு பயணத்திலும் செல்லக்கூடிய என் சகோதரிகள் 2026 உதயசூரியன் சின்னத்தை தவிர வேற எந்த சின்னத்திற்கும் அவர்கள் ஓட்டளிக்க மாட்டார்கள். நாங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் வரும்போது இப்படி வேட்டு போட்டாங்க. நாங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இங்கே மணலியில் வேட்டு போடுறாங்கன்னா இது யாருக்கு வேட்டுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் போடப்படுகின்ற வேட்டு. வர்ற 2026 தோல்வி அடைய போவது அதிமுக பாஜக கூட்டணி. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Taste Daily. Taste the Daily. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீட்டிராதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க கலைஞருடைய பிறந்த நாள். கலைஞருங்கிற தலைவர் எப்படிப்பட்ட தலைவர்? ஒரு தலைவருக்கு குரல்ங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு அவர் கூட்டத்தில் பேசும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் வரும்போது இப்படி வேட்டு போட்டாங்க. நாங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இங்கே மணலில் வேட்டு போடுறாங்கன்னா இது யாருக்கு வேட்டுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் போடப்படுகின்ற வேட்டு. வர்ற 2026 தோல்வி அடைய போவது அதிமுக பாஜக கூட்டணி. 2026 மீண்டும் முதலமைச்சராக போகிறவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். அப்படிங்கிறதுக்கு நினச்சி பயந்துட்டேன்னார். ஒரு பெண் சத்தமாக தன்னுடைய பேரை சொன்னால் கூட அது அடக்க ஒடுக்கம் இல்லாத பெண் அப்படின்னு முத்திரை குத்தின காலம் போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் எஸ்பியா ஐஜியா ஒரு பெண் பேண்ட் ஷர்ட் போட்டு ஷூ போட்டு ஆண்களுக்கு நிகராக நின்று ஒருவரை காவல்துறையில் காவல் செய்கிறார்கள் என்றால் இந்த துணிச்சலை பெண்களுக்கு கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்.
இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த அந்த ஞானசேகரனை அவனுடைய குற்றத்தை நிரூபிப்பதற்கு கோர்ட் யாரை நியமிச்சிச்சு தெரியுமா? 3 பெண் போலீஸ் அதிகாரிகளை நியமிச்சு, ஒரு எஸ்பி, ஒரு டிஐஜி, ஒரு ஐஜி, 3 பேர்த்தோட தலைமையில் நீங்கள் தான் இந்த கேஸை விசாரிக்கணும்னு சொல்லி 3 பெண் காவல்துறை அதிகாரிகள் விசாரித்து கிட்டத்தட்ட 57 நாளில் ஒருவனுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெண் போலீஸ் அதிகாரிகள் அந்த புலனாய்வை சிறப்பாக செய்தார்கள். அதனால் பெண்கள்னா இந்த வராங்க பாரு நம்ம சகோதரி போலீஸ்காரங்க, ஒரு பெண்ணன்னா குனிஞ்சதலை நிமிராமல் நடக்கணுங்கிறது தான் ஒரு காலத்தில் ரூலு. இந்த மணலீர் நடு ரோட்டில் ஒரு பெண் குனிஞ்சதலை நிமிராமல் நடந்து போனால் லாரியில் அடிபட்டு தான் சாகணும். நேராக நிமிர்ந்து நடந்தால் தான் எதிர்த்தாப்பில் என்ன வாகனம் வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு தடவை செல்ஃபோன் முதல்ல இந்த நாட்டுக்கு அறிமுகமான நேரத்தில் ஒரு அம்மாவுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க வீட்டில். வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார். அந்த அம்மா வீட்டுக்காரரோட நம்பரை போட்டு நம்ம வீட்டுக்கார்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு நம்பரை போட்டுருச்சு. போட்டோன்னா என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னோடனே அந்த அம்மா இப்படியே பார்த்துச்சு. என்னாடி ஒரு பொம்பளை என்னமோ சொல்கிறா, என்னக்கா சொல்கிறா? அவர் இன்னொருத்தர் கூட தொடர்பில் இருக்காரா? ஐயோ, வேலைக்கு போகிறாருல நான் நினச்சேன், இந்த ஆள் போய் இன்னொருத்தர் கூட தொடர்பில் வேறு இருக்கானா? ஐயோன்ட்டு ஃபோனை வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி போட்டுச்சு வீட்டுக்காரர் நம்பருக்கு. போட்டோன்னா ரிங் போச்சு. ரிங் போனோன்னா அவர் எடுப்பாருன்னு பார்த்தா திரும்ப இன்னொரு பதில் வந்துச்சு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். ஐயோ, வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டானோ? முதல்ல தொடர்பில் இருந்தாருன்னாங்க, இப்போ தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிட்டானோ, ஓடிட்டானா எங்கேயோ அப்படின்னு பயந்து வீட்டுக்காரர் வர வரைக்கும் அந்த அம்மா அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு. சாயந்தரம் வர்றாரு, எத்தனை நாளையா நடக்குது இந்த வேலை? அது ஒரு 15 வருஷமாக அவன் வேலைக்கு போகிறத வச்சு கேட்குறாளாக்குன்ட்டு 15 வருஷமாக வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். 15 வருஷமா? கல்யாணம் பண்ணியே 10 வருஷம் தானே ஆகுது, அதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டியான்ட்டு சண்டை போட்டு அந்த செல்ஃபோனுங்கிற அந்த கருவி வந்த சமயத்தில் இப்படி ஒரு வார்த்தை வீட்டில் பிரச்சனையை உண்டாக்குச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம சகோதரிகள் கையில் இன்றைக்கி அந்த செல்ஃபோன் எவ்வளவு ஈஸியாக இன்றைக்கி எல்லாரும் பயன்படுத்துகிறீங்க. அன்றைக்கி ரோட்டில் கொய்யாப்பழம் விற்கிற அம்மா இடுப்பில் சொருகிட்டு ஃபோன் எடுத்து, இன்னும் ஒரு 15 பழம் இருக்குது, விற்றுப்பிட்டு வந்துடுறேன், அரைப்படி அரிசி சோறாக்கி வச்சுரட்டா அப்படிங்கிறது யார்? ஒரு கொய்யாப்பழம் விற்கிற அம்மா மொபைல் ஃபோன் எடுத்து பேசுது. அந்த அளவுக்கு இன்றைக்கி அறிவியலில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு இந்த வேலை தான் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி ஒரு பெண்ணுக்கு அரசாங்க வேலையிலும் பணியில் அமர்த்துவதற்கு அரசாங்க வேலையில் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த தலைவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கி ஒரு அரசாங்க ஆஃபீஸில் நீங்கள் போனீங்கன்னா தாசில்தாராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, டெப்டி தாசில்தாராக இருக்கிறது ஒரு ஐயா, ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கிறது ஒரு சார், பியூனாக இருக்கிறது ஒரு பையன், கலெக்டராக இருக்கிறது ஒரு அம்மா. கலெக்டராக இன்னைக்கு ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு பியூனாக ஒரு ஆண் இருக்கிறான். அந்த கலெக்டர் முனிசாமி அப்படின்னு கூப்பிட்டான், அம்மா இந்த வந்துட்டேம்மா. ஒரு பெண்ணால் கலெக்டராகவும் முடியும் அப்படிங்கிறதை நிரூபித்து காட்டிய ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. அதனால் பெண்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படிப்பட்ட திட்டங்களை இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. விடியல் பயணம்னு அந்த பெண்கள் பேருந்தில் போகிற நேரத்தில் அவங்க என்ன ஹாப்பியாக போகிறாங்கன்றீங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 2020 ஒரு வீட்டில் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும். அப்போ புருஷன் சொல்கிறான், பாக்கெட்டில் இருக்க காசை பார்த்துட்டு, இந்தடி காசு கம்மியாக கிடக்குது, நான் மட்டும் போயிட்டு வர்றேன் கல்யாணத்துக்கு, நீ வீட்டில் இரு. எங்கள் அண்ணன் கல்யாணம்யா, எங்கள் அண்ணன் மையன் கல்யாணம்னா காசு இல்லை,
நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் புருஷன். இன்னைக்கு என் தலைவருடைய ஆட்சியில் என்ன நடக்குது தெரியுமா? நான் போகலடி கல்யாணத்துக்கு, டிக்கெட்டுக்கு காசு கேட்குறாங்க, நீயும் எங்கள் அம்மாவும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு தன்னுடைய அம்மா மாமியாரும் மருமகளும் இன்றைக்கி பஸ்ஸில் கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஆம்பளை போக வேண்டிய கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணும் ஒரு வயதான அம்மாவும் போய் அந்த கல்யாணத்தில் ஆண்கள் நிற்க வேண்டிய இடத்துல கம்பீரமாக ஒரு பெண்ணை நிற்க வைத்த ஆட்சி நம் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. இதை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸா, அதுக்கு அவர் பேர் கொடுத்துருக்கு. முன்னால் ரோஸ் கலரில் அடிச்சிருக்கிற பெயிண்ட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸை போட்டு ஸ்டாலின் ஏமாற்றுகிறார். இன்னைக்கு ஒவ்வொரு பயணத்திலும் செல்லக்கூடிய என் சகோதரிகள் 2026 உதயசூரியன் சின்னத்தை தவிர வேற எந்த சின்னத்திற்கும் அவர்கள் ஓட்டளிக்க மாட்டார்கள். இன்னைக்கு பாரதத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் வந்து பேசுகிறாரு. தும் போல் ரஹி ஜாத்தோ ஹோ சிக்கந்தர் மலைக்கு. திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு திமுக காரங்க சொன்னமாமியா. எங்கேயாவது நம்ம இது வரைக்கும் அந்த ஊரை சிக்கந்தர் மலைன்னு நம்ம சொல்லியிருக்கோமா என்னைக்காவது? எங்கள் எம்பியை கேட்குறேன். அப்படி ஒரு பேர் இருக்குன்னா அந்த ஊருக்கு இவங்க சொன்ன பிறகு தான் நமக்கே தெரியும். திருப்பரங்குன்றம்ங்கிற ஊருக்கு மேலே ஒரு இஸ்லாமியர்களுடைய தர்கா இருக்குது, அதுக்கு பேர் சிக்கந்தர் தர்கா. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. அவங்க போய் சாமி கும்பிடுவாங்க. அங்கே போய் இந்துக்கள் இங்கே முருகனை போய் திருப்பரங்குன்றத்தில் கும்பிடுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முனியப்பன் கோயில் இருக்குது. இந்த முனியப்பன் கோயில்லையும் கிடா வெட்டி பொங்க வச்சு சோறு சாப்பிடுவாங்க. சிக்கந்தர் தர்காலையும் கிடா வெட்டி பிரியாணி போட்டு சாப்பிடுவாங்க. நடுவில் முருகன் கோயில். இது பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சிக்கந்தர் மலை என்று சொன்ன திமுக அந்த சிக்கந்தர் மலையை திருப்பரங்குன்ற முருகனின் மலையாக நாங்கள் மீட்டெடுக்க முருகனுக்கு மாநாடு போட்டிருக்கோம்ட்டு மத வெறியை ஒரு உள்துறை அமைச்சர் மதுரையில் பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மதவெறியை ஒரு உள்துறை அமைச்சரே இன்னைக்கு கொண்டு வந்து பேசுகிறார். இன்றைக்கி என்னுடைய முஸ்லீம் சகோதரி ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. ஒரு நம்ம ஊரில் நடந்த சம்பவம். கோயிலில் சாமி கும்பிட்டு ஒரு கணவன் மனைவி 2 பேரும் கோயிலில் விபூதியெல்லாம் வாங்கி குங்குமம்லாம் வச்சு மனைவியை கூப்பிட்டு பைக்கில் உட்கார வைக்கிறார். வா அவன்ட்டு அந்த அம்மா பைக்கில் உட்காருது. புதுசாக கல்யாணம் ஆனவங்க போல இருக்குது. புருஷன் இடுப்பை இறுக்க பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. பின்னால் உட்காந்து இடுப்பை பிடிச்சிட்டு புதுசாக கல்யாணம் ஆன அந்த கப்புள் வர்றாங்க. அந்த அம்மாவோட சேலை அந்த இது பைக்கில் இருக்க சக்கரத்தில் சுற்றிருச்சு. சுற்றி அந்த சேலை முழுவதும் சக்கரத்தில் சுற்றிருச்சு. அந்த அம்மாவோட சேலை இல்லாமல் வெறும் ஜாக்கெட்டோடு நிற்கிற அம்மா, அந்த பிள்ளை உடனே வெக்கப்பட்டு இந்த கை ரெண்டையும் இப்படி பொத்திட்டு இறங்கி நிற்கிது. அப்போ என்னுடைய சகோதரி மாதிரி ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு 2 வீலரில் வர்றாங்க. அவங்க தலையில் அப்படி ஒரு முக்காடு மாதிரி போட்டிருக்காங்க, புர்கா அதுக்கு பேர். அந்த பொண்ணு நின்ன உடனே அந்த மானத்துக்கு பயந்து நின்றுக்கிட்டு இருக்க தன் சகோதரியை பார்த்துட்டு தன் தலையில் போட்டிருந்த அந்த புர்காவை கலட்டி அந்த பெண்ணோட உடம்புல போத்தி, என்னுடைய மத அடையாளத்தை விட என் தமிழச்சியின் மானம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை போத்தி விட்டா பாருங்க. மதம் என்பது அன்புக்கு மதம் தடையே கிடையாதுயா. அதுக்கு இஸ்லாம் இந்து எல்லாமே. ஒரு இஸ்லாமிய சகோதரி தன்னுடைய மத அடையாளத்தை வெறுத்து அதை விடுத்து தன்னுடைய சகோதரியின் மானத்தை காப்பாற்றினது நம் தமிழ்நாட்டில். இந்த இடத்தில் மதவெறியை எந்த சக்தியாலும் உண்டாக்க முடியாது. தமிழர்கள் என்ற ஒற்றுமையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். முருகனை பற்றி, திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு பாட்டு கந்தன் கருணையில் வரும், கேட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு? கந்தன் கருணை படத்தில் திருப்பரங்குன்றம்னு ஒரு பாட்டை ஆரம்பிக்கும். என்ன பாட்டுங்கம்மா? அந்த அம்மா அழகாக பாடுறாங்க. அந்த இங்கே ஒருத்தர் பாடுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்,
திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இப்படித்தானே பாட்டு இருக்கு. அந்த கவிஞர் இப்படியே எழுதியிருந்தாரு, சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் எழுதினாரு. அவர் சிக்கந்தர் தர்காவில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எழுதினாரு. அந்த கவிஞருக்கு தெரியும் அது திருப்பரங்குன்றம்னு தான். 1000-2000 வருடங்களாக அந்த ஊருக்கு பேர் பரங்குன்றம் என்று பெயர். கோயில் வந்ததுக்கு பிற்பாடு திருப்பரங்குன்றம் என்று மாற்றினார்கள். இப்படி அந்த ஊர் பேர் அப்படியே இருக்கு, சிக்கந்தர் தர்கா அப்படியே இருக்கு. இந்த நேரத்தில் அந்த சிக்கந்தர் தர்காவை அந்த இடத்திலிருந்து நீக்கி முருகனுடைய மலையை மட்டும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று அவர்கள் முருக பக்தர்களெல்லாம் ஒன்று சேருங்கள் அப்படின்னு பிஜேபி குரூப்பு அன்னைக்கு ஒரு அறைகூவல் விடுத்த உடனே திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மக்கள்லாம் நாங்கள்லாம் இங்கே மாப்பிள்ளை மச்சான்னு பேசிகிட்டு இருக்கோம்யா. ரம்ஜான் அன்னைக்கு என் மாமன் வீட்டிலேருந்து எங்களுக்கு பிரியாணி வந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து பலகாரம் போகும். 2 பேரும் ஒன்றா மண்ணா மாப்பிள்ளை மச்சான் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து அந்த உறவை நீங்கள் கெடுக்க வேண்டாம்ட்டு கூட்டமாக என்ன கோஷம் போட்டு வந்தாங்க தெரியுமா? முருகனுக்கு என்ன கோஷம் போடுவாங்க? கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படின்னு போட்டுட்டு வர்றாங்க. இன்னொரு குரூப்பு பக்கத்திலேயே நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், இந்த 2 கோஷமும் வருது. அப்போ ஒருத்தர் இந்த பக்கம் சொல்கிறாரு கந்தனுக்கு அல்லாஹு அக்பர்னாரு. உடனே என்னடா கந்தனுக்கு அல்லாஹு அக்பரா, முருகனுக்கு நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். எங்களை பொறுத்தளவு கந்தனுக்கு அரோகராவும் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பரும் ஒன்றுதாயா. நாங்கள் ஒன்றாக தமிழர்கள்னு ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அமித்ஷா என்ற உள்துறை அமைச்சர் அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். ஒரு அமைச்சருங்கிறவர் அவர் எல்லா மதத்துக்கும் பொதுவாக இருக்கணும். நான் வேலை பார்த்தது ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல், சென்ட் மேரி ஸ்கூல். அங்கே உள்ளுக்கையே சர்ச் இருக்கும். நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தான். நான் போய் சயின்ஸ் நடத்த போகிறப்ப என்னுடைய மாணவர்களை பார்த்து, மாணவர்களை சயின்ஸ் நடத்த வந்திருக்கேன், ஆக்சிஜன் தயாரிப்பது எப்படி, அது நடத்துறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத எல்லாரும் சொல்லணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசுவுக்கு ஹல்லேலூயா. ஆனால் அந்த பயலுக்கு உட்காந்துருக்கேன் பூரா எல்லா மதத்துக்காரனும் உட்காந்துருக்கேன். என்னடா வாத்தியாருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? சயின்ஸ் நடத்துறதுக்கு பதிலாக அல்லேலூயாங்கிறாரு. என்னுடைய நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கை. என்னுடைய மாணவர்கள்ட்ட போய் நான் அதை திணிக்கக்கூடாது. நான் தனியாக என் சர்ச்சில் சாமி கும்பிடலாமே ஒழிய ஆசிரியர் என்ற நிலையில் நான் எல்லா மதத்துக்கும் பொதுவானவனாகத்தான் இருப்பனே ஒழிய ஒரு மதத்தினுடைய அடையாளத்தை நான் காட்டுறது என்னுடைய ஆசிரியர் பணிக்கு நான் செய்கின்ற துரோகம். என்னுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், எல்லா மதத்துக்கும் பொதுவானவருங்கிறத எந்த இடத்துல நிரூபித்து காட்டினார்? முருகனுடைய மாநாடு பழனியில் நடந்தது. உலகம் முழுவதும் இருந்து முருக பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பக்தர்கள் கூடினாங்க. அந்த மாநாட்டுக்கு தொடக்க உரை ஆற்றி மாநாட்டை தொடக்கி வைத்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த மாநாட்டு மலருக்கு அணிந்துரை எழுதி அதில் கையெழுத்து போட்டிருக்கார் மு.க. ஸ்டாலின். இன்னைக்கு இதுவரைக்கும் 4 ஆண்டுகளில் 3000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்துக்களுக்கு விரோதமான கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம்? இன்னைக்கு இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி மட்டுமல்ல, இந்துக்களுக்கு அவருடைய மத அடையாளங்கள், அவர்களுடைய மத வழிபாடுகள் அனைத்திற்கும் துணை நிற்கக்கூடிய ஒரு ஆட்சி எது என்று சொன்னால் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான். ஆனால் இந்த அமித்ஷா கம்பெனி இங்கே வந்து
நம்மை மதத்தால் பிரிக்கின்ற அந்த சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய பெரியாரின் பேரனாக எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் நம்மை தமிழர்களாக ஒன்றுபடுத்தி வருகிற 2026 மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மத ஒற்றுமையின் பாதுகாவலனாக சமூக நீதியை நிலைநாட்டுபவராக சமத்துவத்தை உருவாக்குபவராக பெண்களுடைய கல்வியிலும் செல்வத்திலும் வீரத்திலும் பெண்களை வளர்க்கக்கூடிய ஒரு தலைவராக மீண்டும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று சொல்லி உதய சூரியன் என்றும் ஓய்ந்ததாக வரலாறில்லை என்று சொல்லி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை உருவாக்குவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Taste the Daily.